அன்பும் கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலாவ வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்போட சேர்ந்து வெண்ணிலா ஏர் ஷூட்ல நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கார்த்திக்கும், சிவகாமியும் சேர்ந்து பிளான் போட்டு வெண்ணிலா உட்கார சேர்ல ஒட்டி வச்சுடுறாங்க. வெண்ணிலாவும் அதுல உட்காந்ததும் அவங்களால எழுந்திருக்க முடியல. எழுந்திருக்க ட்ரை பண்ணும்போது அவங்களோட புடவையும் கிழிஞ்சிடுது. அதனால வெண்ணிலா ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வேகமா கிளம்பி போறாங்க. வேதாவும் மயூரியும் வெண்ணிலா ரொம்ப டென்ஷனோட போன மாரி இருந்துச்சு. அவள கூல் ஆக்குறதுக்கு நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அப்ப கார்த்திக்கும், பவியும் நம்மளோட வேலைய ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மோஷன் போற டேப்லெட்ட அந்த ஸ்வேதா, மயூரிக்கு தெரியாம அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்துடுறாங்க. வெண்ணிலாவுக்கும் ஸ்வேதா போயிட்டு குடுக்குறாங்க. அது வாங்கி குடிச்சிடுறாங்க வெண்ணிலாவும். குடிச்சிட்டு அவங்களுக்கு லூஸ் மோஷனா போயிட்டுருக்கு. பாத்ரூமுக்கும், ரூமுக்குமா போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்துல வெண்ணிலா, "என்னது அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து தொலைஞ்சீங்க? அது குடிச்சதுலருந்து தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு வெண்ணிலா செம்ம கோவமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஸ்வேதாவும், மயூரியும், "நாங்க ஒண்ணும் கலக்கலையே. கூல் ட்ரிங்க்ஸ் தான நீ கூலா இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். மத்தபடி அதுல நான் ஒண்ணும் கலக்கவே இல்லையே." அப்படின்ட்டு ஸ்வேதாவும், மயூரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா இருந்துகிட்டு, "நான் அன்போட சேர்ந்து அந்த ஷூட்ல நடிக்கலாம்னு நெனச்சா, இப்படி பாழாக்கி விட்டுட்டீங்களே எல்லாத்தையும்." அப்படின்னு வெண்ணிலா செம கோவமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பாட்டி வந்துட்டு, "என்ன வெண்ணிலா வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, "வெண்ணிலாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. திடீர்னு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அதனால அவளால வர முடியல." அப்படின்னு சொன்னதும் பாட்டி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டைரக்டர் இருந்துட்டு கண்மணிய பார்த்துட்டு, "ஓ! இந்த பொண்ணும் நம்ம ஆஷூட்டுக்கு கரெக்ட்டா வருவான்னு நெனைக்கிறேனே. இந்த பொண்ண வேணா நம்ம இந்த ஆஷூட்ல நடிக்க வைக்கலாமே." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய பார்த்து சொல்றாங்க. உடனே கார்த்திக் இருந்துட்டு, "ஆமா, ஆமா. அண்ணி இந்த இதுக்கு கரெக்ட்டா இருப்பாங்க. அண்ணனுக்கு ஜோடியா. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து நடிச்சா இது செம ஹிட் ஆயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "எனக்கு நடிக்கிறதுக்குலாம் விருப்பம் இல்ல." அப்படிங்கிறாங்க. "அண்ணி நீங்க பெரியம்மாவுக்காக இந்த ஆட்ஸ்ல நடிச்சு தான் ஆகணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத பெரியம்மா பார்த்தா, உண்மையிலேயே உன் பெரியம்மாவுக்கு சரியாயிடும் அண்ணி. அவங்க நடந்து ஓட கூட ஆரம்பிச்சுருவாங்க. வாய் திறந்து பேசவும் செய்வாங்க." அப்படின்ட்டு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பாட்டி இருந்துட்டு, "அவ எதுக்கு இந்த ஆட்ஷூட்ல நடிக்கணும்? அவலாம் நடிக்க வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "பாட்டி நீங்க தானே இந்த ஆட்ஷூட் முக்கியமானது இப்ப எடுத்தே ஆகணும்னு சொன்னீங்க. கண்மணி என் கூட நடிக்கட்டும்." அப்படின்னு அன்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி இருந்துகிட்டு, "நான் அத்தைக்காக இதுல நடிக்கிறேன்னு" சொல்லிட்டு கண்மணி மேக்கப்லாம் போட்டு வெளியில வர்றாங்க. உடனே டைரக்டர், "சூப்பர் ஜோடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் பார்த்து, இதுல நடிக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்கன்னு" சொல்றாங்க. அன்பும் கண்மணியும் சேர்ந்து அந்த ஏர் ஷூட்ல நடிக்கிறாங்க. நடிச்சத பார்த்து சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா வெண்ணிலா தற்செயலா வர்றாங்க. அன்பு, கண்மணியும் சேர்ந்து அந்த ஏர் ஷூட்ல நடிக்கிறத பார்த்துட்டு செம கடுப்பாயிடுறாங்க. பாட்டி அங்க இருக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இது சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.